ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான மினி பீஸா ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கு நல்ல ஸ்பைஸியாக நல்ல சாஃப்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். மினி பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் மாவை எப்படி பண்ணிடுதுன்னு பார்ப்போம். நான் இதில் 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் 1.5 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் இந்த பீஸாக்கு மாவு பிணையும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் லூஸாக தான் பிணைஞ்சு விட்டுக்கணும். நீங்கள் இறுக்கமாக பிணைஞ்சிடாதீங்க. அப்படி இறுக்கமாக பிணைஞ்சால் பீஸா சாஃப்டாக வராது. அதனால் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது பார்த்தாலே விளங்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒற்றை பதம் வரணும். இப்படி வந்தால்தான் இந்த பீஸா நல்லா சாஃப்டாக வரும். இதில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த டவ்வை இதில் மாற்றிட்டு இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம். பத்து நிமிஷமாக நல்லா சாஃப்டாக வரதுக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே பவுடர் வச்சுக்கோங்க. பவுடர் வைக்கிறதுக்கு முதல் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த டவ்வை வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. நல்லா டபுள் சைஸ் வரட்டும் இந்த டவ். முள் இல்லாத நல்ல சத கோழியை பார்த்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதிலேயே மசாலா வெட் பண்ணிக்கலாம். நான் இதில் எட் பண்ணுற மசாலா சீரகத்தூள், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ் எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் எட் பண்ணுற எல்லா மெஷர்மெண்ட்டை அளவும் வீடியோவில் முன்னுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். சிக்கன் இந்த அளவுக்கு இவ்வளோ தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து எட் பண்ணிக்கலும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் ஆயில் 5 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் சிக்கன் எட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை மிச்ச நேரம் பொரியிற அளவுக்கு வைக்க தேவையில்லை. எல்லா மசாலாவும் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகி சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பீஸாக்கு இப்போ சிக்கன் கறியும் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்ததான் நாம் பீஸாக்கு மேலே வைக்கிறதுக்காக வேண்டி தேவையான வெஜிடபிளை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீஸாக்கு மேலே வைக்கிறதுக்காக வேண்டி ரெட் கலர் பெல் பெப்பரும் எல்லோ கலர் பெல் பெப்பரும் ஒன்னியனும் மட்டும்தான் வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு இந்த பெல் பெப்பர் வைக்க விருப்பம் இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த கறி கச்சிக்க வச்சாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு உரப்பு இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்க என்றால் இதில் பெல் பெப்பர் கறி கொச்சிக்க அதுகள் எட் பண்ணாமக்கி அதுக்கு பதிலாக ஸ்வீட் கோர்ன் அப்படி இல்லாட்டி கரட் இந்த மாதிரி எட் பண்ணி செஞ்சு கொடுங்க. அதுவும் நல்லா இருக்கும் உரப்பு இல்லாமக்கி பிள்ளைகளுக்கு. பீஸாக்கு மேலே வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக எப்படி சாஸ் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸும் ஸ்வீட் சில்லி சாஸும் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பீஸா சாஸே செய்யணுன்றால் நான் ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க்கை மேலே பெல் ஐக்கான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா பொங்கி நல்லா டபுள் சைஸுக்கு வந்திருக்கு இந்த டவ். இதை அப்படி எடுத்து பீஸாக்கு தட்டிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே பீஸாக்கு எப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீடியோவும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். அதோட ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரெசிபிக்கு செஞ்சிருந்தாலும் பீஸா நல்லா சாஃப்டாக தான் வரும்.
நீங்கள் தட்டக்கொள்ளைக்கு மிச்சம் மெலிசாவும் தட்டாதீங்க, அதே மாதிரி மிச்சம் தடிப்பமாகவும் தட்டாதீங்க. சப்பாத்திக்கு நீங்கள் மாவு தட்டுறீங்க எந்த அளவோ அதை விட கொஞ்சம் தடிப்பமாக தட்டிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பெட்டிஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மாவு தட்டுறீங்களோ அதை விட கொஞ்சம் தடிப்பமாக தட்டிக்கோங்க. இது மினி பீஸா செய்கிற சொட்டி நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரவுண்ட் ஷேப் வரதுக்கு. கொஞ்சமாக ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இதை வச்சுக்கோங்க. இந்த பீஸாவை வந்து இந்த மாதிரி ரொட்டிக்கு மாக்கி இந்த மாதிரி ஃப்ளெட்டாகவே வச்சிங்கன்னா இதில் சோஸெல்லாம் மேட் பண்ணும்போது வெளியே கொட்டும். அதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி ஒரு பவுலால் ப்ரெஷ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு குழி ஆக்கிட்டு கையால் கொஞ்சமாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஷேப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே சோஸ் வச்சுக்கிறேன். இதில் சீஸ் வைக்க கொள்ளைக்கு நான் ஃபஸ்ட்டுக்கே நிறைய சீஸ் வைக்க மாட்டேன், கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு தான் நான் மற்ற சீஸை வைப்பேன். அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒனியன், பெல் பெப்பர், சிக்கன் எல்லாத்தையும் வச்சுக்குவோம். நான் ஏற்கனவே பீஸாவோட ரெசிபி வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அது வேறு மெத்தடுக்கு செஞ்ச பீஸா. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னு நான் மேலே பெல் ஐகான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நேரம் நான் ரெக்கார்ட் செய்யாமைக்கு டைப்பிங்கில் போட்ட ரெசிபி தான் அது. ஆனால் அதோட ரெசிபியும் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணும்னாலும் ட்ரை பண்ணி கேளும். எல்லா பீஸும் செஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சுக்கலாம். அவனில் வைக்கிறதுக்கு 2 மினிட்ஸ்க்கு அவனை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா இதை அவனில் எடுத்து வச்சுக்கலாம். நான் சரியாக 180 டிகிரி செல்சியஸுக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சுக்கிறேன். அவன்ட ஹீட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். உங்களோட அவன்ட ஹீட்டை பார்த்து வச்சுக்கோங்க. சரியாக 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் மொசரல்லா சீஸை வச்சுக்கிறேன். இந்த சீஸ் வந்து மிச்ச நேரம் பேக் ஆகணும் இல்லை, இது மெல்ட் ஆகிறதுக்கு மட்டும் பேக் ஆகினாலே போதும். எனக்கு 1 மினிட்லேயே நான் இதை மறுபடியும் அவனில் வச்சுட்டு நல்லா சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் வெளியே எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த சீஸை எட் பண்ணுறேன்னு எதுக்குன்னு சொன்னால், ஃபஸ்ட்லேயே நீங்கள் சீஸை மெட் பண்ணி பேக்காக வச்சிங்க என்றால் இது வந்து இழுப்படாது. இந்த சீஸ் வந்து நல்லா இழுப்பட்டு பீஸாலேருந்து வாரத்துக்காக வேண்டித்தான் நான் வந்து லாஸ்ட்டுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு மட்டும் மாதிரி சீஸை வச்சுட்டு எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீஸா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. இது நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட கொள்ளைக்கு. இதில் சீஸை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இழுப்பட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாகுது. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.